ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதிமனா பிக்சர்ஸ். நான் சேனலுக்கு உங்களெலாம் வர இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, அதாவது புதிய குடும்ப அட்டை பெறுவது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதை எங்கே போய் பண்ணணும், எப்படி பண்ணணுன்ற விஷயத்த பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எப்படி பண்ணணுன்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எந்த ரேஷன் கார்டுலையும் நம்மளுடைய பேர் இருக்கக்கூடாது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக செக் பண்ணிக்கணும். ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இப்போ எல்லாமே ஆதார் அப்டேட்டில் வந்துடுச்சு. வேற ரேஷன் கார்டில் நம்ம ஆதார் இருந்தால் நம்ம நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நேம் யாருடைய ரேஷன் கார்டில் இருக்குன்னு செக் பண்ணிட்டு, வேற ஏதாவது ரேஷன் கார்டில் பேர் இருந்தால் அந்த ரேஷன் கார்டு கொடுத்த மொபைல் நம்பரை எடுத்துட்டு கணினி மையத்துக்கு நீங்கள் போயிட்டு, அந்த கணினி மையத்தில் உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டோ அல்லது திருமண சான்றிதழோ அல்லது இறந்துட்டு தான் அவங்களுடைய இறப்பு சான்றிதழோ அதை வச்சு அவங்க பேரை ஃபர்ஸ்ட் நீக்கிடணும். அதை நீக்கிட்ட பின்னாடி தான் நீங்கள் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியும். புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆதார் அந்த குடும்ப உறுப்பினர் அனைவருக்குமே கண்டிப்பாக அவசியமானது. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும். அதில் தவறுதெல்லாம் கண்டிப்பாக எந்த விஷயத்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆதார் தான் ஆத்தன்டிகேஷன், ஆதாரில் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவருடைய ஒரு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கண்டிப்பாக கொடுக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஊரில் தான் இருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக ஒரு சான்றிதழ் கண்டிப்பாக அதை நம்ம கொடுக்கணும். அதில் அந்த சான்றிதழ் என்னென்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, வீட்டு வரி ரசீது, இபி பில் ரசீது, எல்லாம் டெலிஃபோன் பில் ரசீது. அப்படிலாம் சப்போஸ் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த வாடகை வீட்டினுடைய ஒப்பந்த பத்திரம், ரெண்டல் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் தரணும். இதெல்லாம் தந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு ரேஷன் கார்டு நம்ம அப்ளை பண்ண முடியும். இதை நம்ம எங்கே போய் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அருகாமையில் உள்ள கணினி மையத்திலே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்ட பின்னாடி உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் தருவாங்க. அந்த ரிசிப்டை நீங்கள் கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கணும். அதை வச்சாதான் உங்களுக்கு ஃபியூச்சரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அதில் வருது, அதுக்கு ப்ராசஸிங் நடக்குதா நடக்கலையா, இல்லை அப்ரூவல் ஆயிடுச்சா ஆகலையான்ற டீட்டெயில்ஸ் அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தவறாமல் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி நீங்கள் ரேஷன் கார்டு, புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணீங்கன்னா அரசாங்கம் கூடிய ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எல்லாமே இப்போ ஆன்லைன் ப்ராசஸ்ன்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம வீடியோவில் நிறைய அரசாங்க சலுகைகள், அரசு வேலை வாய்ப்புகள், இதை பற்றிலாம் நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கோம். அதனால் நம்ம சேனலை கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.